ஹலோ எவ்ரிவன். பைபிள்ல ராகாப் அப்படிங்கிற ஒரு வேசிய குறிச்சு யோசுவாவோட புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்குது. அவங்க செய்த தொழில் வேசி. அதை வச்சுதான் அவங்கள என்ன செஞ்சாங்க அப்படின்னா குறிச்சு பேசுனாங்க, அவர் ஒரு வேசி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க இஸ்ரவேலின் தேவன் தான் கர்த்தர்னு அறிஞ்சு கொண்ட பிறகு, அறிஞ்சு கொண்டதோடு மாத்திரம் இல்ல, அதை விசுவாசத்துல வெளிப்படுத்தினாங்க. அவங்க கிரியையில அதை வெளிப்படுத்தினது நிமித்தமா இவங்களுடைய பலன் என்ன தெரியுமா? இவங்க மத்தேயு 1வது அதிகாரத்துல இயேசுவோட வம்சவழியில வர்ற நிறைய ஒரு சில பெண்களோட பேர் மட்டும்தான் வந்திருக்குது. அதுல இந்த ராகாபுடைய பெயரும் இடம் பெற்றிருக்குது. அது மாத்திரம் கிடையாது, எபிரேயர் 11வது அதிகாரத்துல விசுவாச வீரர்களுடைய பட்டியல், பெரிய பெரிய ராஜாக்களுடைய பெயர்கள்லாம் இடம்பெற்ற அந்த இடத்துல இந்த ராகாபுடைய பெயர் இருக்குது. அதே போல யாக்கோபுடைய 2வது அதிகாரத்திலேயோ இந்த ராகாபுடைய விசுவாசத்தையும் நீதியையும் குறித்து பேசப்பட்டிருக்குது. இந்த உலகம் பார்த்தது அவ ஒரு வேசி, அவளுடைய தொழிலை குறித்து பேசினதுதான். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாதுங்க. எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, எஸ்தர், தெபோரால், அந்த மாதிரியான பெண்களுடைய பெயரெல்லாம் இடம்பெறாத இடத்துல இந்த வேசியோடைய பெயர் இடம்பெற்றிருக்குது. இதுதான் மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் நான் பார்க்கறது இல்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. மனுஷன் நம்மளை பார்க்கிற பார்வை, அதை வச்சு நம்மளை ஜட்ஜ் பண்ற விதம் வித்தியாசமா இருக்கும். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. நீங்க செய்யற தொழிலோ உங்களுடைய முக தோற்றத்தை வச்சு அல்ல, உங்க இருதயத்தை வச்சு உங்களை மதிப்பிடுகிற கர்த்தர். ஸோ இன்னைக்கு ஒரு வேளை நீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க பேசுறதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா, இது உங்களுக்கான வார்த்தை. கர்த்தர் உங்களை பார்க்கிற விதம் வித்தியாசமானது. பிளெஸிங்ஸ்.